ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். இது பாருங்கள், சோஃபாவில் காலை நீட்டி உட்காந்துருக்கேன். ரிக்ளைனர் சோஃபா. இந்த ரிக்ளைனர் சோஃபாவில் காலை நீட்டி உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம செகண்ட் ஹார்ட், செகண்ட் ஹார்ட் இதுதான் சோலியஸ் மசில் எக்ஸசைஸ். ரெட் லைட்டில் செய்வேன். இந்த ரெட் லைட் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினேன், சின்னது, எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் டயபெட்டிஸ்ங்கிறதுனால பெரிஃபரல் நியூரோபதி உண்டு. சும்மாவே டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட வருது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சினால். ஸோ நான் எவ்வளோ ஃப்ரூட்ஸு, இனிப்புகள், பலாப்பழம், நாவல் பழமும் இந்த சீசனில் நல்லா கிடைக்கும், நிறையா சாப்பிட்டேன். ஸோ இந்த செகண்ட் ஹார்ட்டை எக்ஸசைஸ் பண்ணும்போது உட்காந்துட்டே நல்லா சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டே பண்ணுறேன். அண்ட் இந்த சோலியஸ் மசில் ஸ்ட்ரெச் அண்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இந்த ரெட் லைட்டும் நல்லது. நியர் இன்ஃப்ராரெட், சூரியன் உதிக்கும்போது வர்ற அந்த நியர் இன்ஃப்ராரெட்டை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வராங்க. கால் சில்லுன்னு ஆகும். எப்போல்லாம் காலு கை சில்லாகும்? சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி. பயம் எனக்கு கிடையாது, ஆனால் சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி எனக்கு உண்டு. ஹார்ட் படப்பட நடிச்சுக்கிடும், துருன்ட்டு இருப்பேன். ஸோ இந்த சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டினால் கால் சில்லாகும், கால் வலிக்கும் டயபெட்டிஸ்னால். அப்போது இந்த ரெட் லைட் வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு சிம்பிளான டிவைஸ். அதில் கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கூலிங் கிளாஸை கண்ணில் மாட்டிக்கிட்டு முகத்திலே நேராக அடிக்கலாம். உடம்புல எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். ரெட் லைட், நியர் இன்ஃப்ராரெட், சூரிய சக்தியை கொஞ்சம் இது ஒரு காப்பி அடித்து சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இது என்னுடைய செகண்ட் ஹார்ட் எக்ஸசைஸ். உட்காந்துட்டே படுத்துகிட்டே பண்ணலாம், ஈஸி. ஸோ இதெல்லாம் சுகர் கண்ட்ரோலுக்கு பெஸ்ட். மாத்திரை மருந்துகளை குறைத்து கொண்டு வருகிறேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு ரியலாக கண்ட்ரோல் கொடுக்குது. என்னுடைய ஃபோக்கஸ் இந்த லாஸ்ட் படி. இல்லை, அந்த இதை நான் பிடிச்சிக்குவேன். பிடிச்சிட்டு இந்த லாஸ்ட் படியில் நின்றுக்குவேன். இதான் என்னுடைய மசில் பின்னால் இந்த செகண்ட் ஹார்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறத நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஸோ தொங்குறேன் படியில், கையை. இது என்னுடைய சோலியஸ் மசில் ஸ்ட்ரெச். அப்படி காலை தூக்கி அப்படி நிற்பேன். ஸோ இந்த வெளிச்சம் நேச்சுரல் லைட்டு வரும், அந்த செடியிலேருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அதை நாங்கள் உடனேயும் ஃபீல் பண்ணி என்னோடய சோலியஸ் மசில், இதுதான் என் டயாபெட்டிஸை குறைச்சது மக்களே. எஸ், செகண்ட் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன், அதை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இது ஒரு படியில் நின்றுட்டு நீங்கள் செய்யும்போது தான் இல்லை நல்லா ஸ்டெப்பர் கிடைக்கும், அதுவும் லிங்க் கொடுக்கும். உங்கள் வீட்டில் படி இல்லைன்னா எதையாவது பிடிச்சிட்டு, ஏன்னா 65 வயசு யங்ஸ்டர்ஸ்னால் அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. ஸோ 20 வயசுக்கு மேலே நிறைய சப்போர்ட் எடுத்துட்டு இந்த சோலியஸ் மசில் ஸ்ட்ரெச்